மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற புறாக்களும் அந்த புறாக்கள் வளர்க்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்கக்கூடியவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். புறா வளர்க்குறதுல ஏற்படக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புறாக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஒன்று. இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூனையினால் புறாக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. புறாக்களுக்கு நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மெடிசன் கொடுத்து அது ஓரளவு ரெக்கவர் ஆயிரும், பார்த்துக்கிடுங்க, ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த பூனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஒவ்வொரு புறா வளர்க்குறவங்களுக்கும் இந்த பூனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூண்டு உள்ள நைட் நம்ம கூண்டை அடைச்சிட்டு நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த கூண்டில் சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டை வழியாக உள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா புறாக்களையும் கொண்டுரும். அதாவது நோய் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் புறாக்களுக்கு நம்ம மெடிசன் ஏதாவது மாத்திரை மெடிசன் இன்ஜெக்ஷன் கொடுத்தா அது ரெக்கவர் ஆயிரும், பார்த்துக்கிடுங்க. பட் இந்த பூனை ஒன்ஸு கூண்டுள்ள ஏறிச்சுன்னு சொன்னால் அந்த கூண்டுள்ள எத்தனை புறா இருக்கோ அத்தனை புறாவை அடித்து காலி பண்ணிடும். அதனால் புறா வளர்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, கூண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடுங்க. அதாவது புறா கூண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடுங்க. பூனை வெளியே இருந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணாத அளவுக்கு இது பண்ணிக்கிடுங்க. நம்ம நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு வந்து கூண்டை செட் பண்ணேன். அதாவது மீனுடைய கழிவு இருக்குல்ல, மீனுடைய கழிவு வந்து ஒரு கஞ்சிதாலில் கட்டி அந்த டேப்பில் உள்ளே ஓப்பன் பண்ணி வச்சு உள்ளே வச்சுருந்தேன். பார்த்துட்டு கரெக்டாக 6:30 மணிக்கு செட் பண்ணி வச்சேன். கரெக்டாக ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து பூனை வந்து மாட்டிக்கிடுச்சு. பூனை வந்து பெண் பூனை தான், பார்த்துக்கிடுங்க. ஒரு குட்டியோடு சேர்ந்து அது மாட்டிக்கிடுச்சு. என்றைக்குமே நம்ம பூனையை பிடிச்சி நம்ம அதை துன்புறுத்துறது கிடையாது, பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 to 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விடுறது வழக்கம். என்றைக்குமே அதுவும் ஒரு உணவு, அதுவும் ஒரு உயிர் தான். நம்ம என்றைக்குமே பூனையெல்லாம் பிடிச்சோன்னா நமக்கு அதனால் நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 9-10 புறாக்களுக்கு மேலே அதை அடித்து கொண்டுருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பூனைகள் வந்து புறாக்கள்லாம் கொண்டிருக்கு. எப்போ வந்து பூனையை பிடிச்சாலும் நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு விட்டுருவோம், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அதுவும் ஒரு உயிர், இது ஒரு உணவு சங்கிலி. என்ன ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இறைவன் வந்து படைச்சிருக்கான், பார்த்துக்கிடுங்க. அதனால் மேக்ஸிமம் பூனையை பிடிக்கிற வந்து கொள்ளாதீங்க. கண்டிப்பாக புறா வளர்க்குறவங்களுக்கு பூனையினால் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி கூண்டு ஒன்று செஞ்சு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த கூண்டில் இந்த கருவாடு இல்லை மீன் இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உள்ளே போய் மாட்டிக்கிட்டுன்னா ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 to 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு சேஃபாக கொண்டு விட்டுட்டேன்னா பூனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கும் இந்த பூனையினால் எந்த பாதிப்பும் இருக்காது, பார்த்துக்கிடுங்க. அதே போக நிறைய தரமான புறாக்கள் ஏதாவது நம்மள ரேசிங் ஹோமரு, கருணை, பறவை இந்த மாதிரி புறாக்கள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல தரமான புறாக்கள் வாங்குறதுக்கு நம்ம நெல்லை நெண்டை யூடியூப் வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூனை வந்து நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும், பார்த்துக்கிங்க. திருக்கனூடி அங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.